நியூயார்க்கின் அதீத பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலை. உலகமே யாருடைய வாக்குமூலத்திற்காக காத்திருந்ததோ அந்த மனிதன் பிணமாகி கிடந்தார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவர் இறந்த செய்தி வெளியான அடுத்த நிமிடம் உலகின் சக்தி வாய்ந்த பல நாடுகளின் அதிபர்களும் தொழிலதிபர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஏன்? அப்படி என்ன ரகசியங்களை அவர் தன் கல்லறைக்கு கொண்டு சென்றார்? ஒரு சாதாரண ஆசிரியர் எப்படி உலகையே ஆட்டி படைக்கும் நிலைக்கு உயர்ந்தார்? இன்று நாம் பார்க்க போவது வெறும் பாலியல் குற்றங்கள் பற்றியது மட்டுமல்ல. இது அதிகாரம், பணம், உளவுத்துறை மற்றும் சர்வதேச மர்மங்கள் நிறைந்த ஒரு நிழல் உலக பயணம். 1953 ஆண்டில் புருக்லினில் பிறந்த எப்ஸ்டீன் படிப்பில் கெட்டிக்கார். ஆனால் பட்ட படிப்பை முடிக்கவில்லை. இருந்தும் டால்டன் ஸ்கூல் என்ற உயர் ரக பள்ளியில் கணித ஆசிரியராக அவர் சேர்ந்திருக்கிறார். ஒரு ஆசிரியர் எப்படி வால் ஸ்ட்ரீட்டின் முதலீட்டாளராக மாறினார்? அங்கேதான் அவருடைய நெட்வொர்க்கிங் திறமையை பயன்படுத்தி இருக்கிறார். பெரும் பணக்காரர்களின் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்ததன் மூலம் அந்த பெற்றோர்களுடைய நட்பை பெற்றார் எப்ஸ்டீன். 80களிலே உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் லெஸ்லி வெக்ஸ்னர் என்ற பெரும் கோடீஸ்வரர். அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு. இந்த லெஸ்லி வெக்ஸ்னருடைய அறிமுகம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. வெக்ஸ்னரும் தனது முழு சொத்தையுமே நிர்வகிக்கும் அதிகாரத்தை எப்ஸ்டீனுக்கு வழங்கியிருந்தார். இங்கிருந்துதான் எப்ஸ்டீன் என்ற மர்ம மனிதன் உருவாக தொடங்கினார். எப்ஸ்டீனை பொறுத்த மட்டிலே அவனுடைய பலம் பணம் அல்ல, அவரிடமிருந்த நண்பர்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் பில் கிளின்டன் எப்ஸ்டீனின் தனி விமானத்தில் கிட்டத்தட்ட சுமார் 26 முறை பயணம் செய்திருக்கிறாராம். அப்படி ஆவணங்கள் கூறுகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் கூட ஒரு முறை சொன்னார், எப்ஸ்டீன் ஒரு அருமையான நண்பர், அவருக்கு என்னை போலவே அழகான பெண்களை பிடிக்கும். பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூவுடன் எப்ஸ்டீன் லண்டன் அரண்மனையிலே சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார். எதற்காக இவர்கள் இவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள்? எப்ஸ்டீன் இவர்களுக்கு தேவையான 2 தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார். அதற்கு பிரதிபலனாக அவருக்கு சட்டத்தில் இருந்தும் அதிகாரத்தில் இருந்தும் பாதுகாப்பும் கிடைத்தது. கேரிபியன் கடலிலே எப்ஸ்டீன் வாங்கிய லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவுதான் அவருடைய சாம்ராஜ்யத்தின் தலைநகர். அங்கு நடந்தவற்றை சொன்னால் எவ்வளவு கொடூரமாக இருந்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு கணம் மனம் பதபதைக்கும். உலகெங்கிலும் இருந்து மாடலிங் வாய்ப்பு என ஆசை காட்டி அழைத்து வரப்பட்ட சிறுமிகள் அங்கு அடிமைகளாக வைக்கப்பட்டனர். அங்கே ஒரு மர்மமான நீலக்கோடு கொண்ட ஒரு தேவாலயமும் இருந்ததாம். அதன் உள்ளே என்ன இருந்தது என்பது இன்றும் மர்மம். இந்த கொடூரமான தீவிலிருந்து தப்பி வந்த பெண்கள் வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார்கள். அந்த தீவு ஒரு பாலியல் கூடாரம் என்பதை அவர்கள் மீண்டும் ஒரு முறை உறுதி செய்தனர். மிக முக்கியமாக அந்த தீவின் ஒவ்வொரு அறையிலுமே ரகசிய கேமராக்கள் இருந்தன. அங்கு வந்த முக்கிய புள்ளிகள் செய்த தவறுகள் அனைத்தையுமே எப்ஸ்டீன் பதிவும் செய்து வைத்திருந்தார். இதுதான் அவர் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்களை தன் விரல் நுனியில் வைத்திருக்க காரணமாய் மாறி போனது. காலங்கள் கடந்தன. 2008 எப்ஸ்டீன் சிக்கிக் கொண்டார். ஆனால் அப்போது வழங்கப்பட்ட ஒரு தண்டனை கேலி கூத்தாகி போனது. வெறுமனையே 13 மாதங்கள் மட்டுமே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதுவும் ஒரு பாலியல் குற்றவாளிக்கு பகலில் வெளியே சென்று வேலை செய்ய அனுமதியும் வழங்கப்பட்டது. கேட்பதற்கே எவ்வளவு கேலி கூத்தாக இருக்கிறது. அவர் வேலைக்காக செல்வார், வெளியிலே வேலை செய்துவிட்டு இரவு வேளையிலே மட்டும் சிறைக்கு வருவார். சிறையை ஒரு விடுதி போல உபயோகித்துக் கொண்டார் அல்லது அங்கே தங்கிக் கொண்டார் எப்ஸ்டீன். இவ்வாறு 13 மாதங்கள் கடந்தன. அவரும் தண்டனையில் இருந்து வெளியே வந்தார். இப்போது காலம் கடந்தன. அவர் வெளியே வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கடந்து 2019 ஆண்டு மீ டூ என்ற ஒரு இயக்கம் முழு உலகையுமே உலுக்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பம் அது. இதிலும் சிக்கிக் கொண்டார் இந்த எப்ஸ்டீன். அவர் மீது மீண்டும் வழக்குகள் தொடரப்பட்டன. கைதும் செய்யப்பட்டார் எப்ஸ்டீன். இம்முறை அவர் தப்பிக்க முடியாது என தெரிந்ததும் ஆகஸ்ட் மாதம் அவர் சிறையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். சிறைத்துறை அதை தற்கொலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுவும் அவருக்கு 2008 ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை போலவே கேலி கூத்தான விஷயமாக மாறி போனது. சொல்வார்களாம், எப்ஸ்டீனுடைய காவலாளிகள் அவருக்கு கிட்டத்தட்ட அரை மணித்தியாளர், அதாவது 30 நிமிடங்களுக்கு ஒருக்காக அவரை வந்து ஒரு காவலாளி பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா. அவர் அந்த இறந்த நேரத்தில், எப்ஸ்டீன் இறந்து கிடந்த நேரத்திலே அவர் தூங்கிவிட்டார். அதனால் அவரை பார்க்க முடியவில்லையா.
அதே போல எப்ஸ்டீனுடைய அறையிலே ஒரு கேமராவும் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கேமராவும் கூட அப்போது வேலை செய்யவில்லையா, பழுதாகி கிடந்ததா. இதன் காரணமாக அவர் இறந்து கிடந்திருக்கிறார். இறந்து கிடந்ததை பார்க்கும் போது அவர் கொலையெல்லாம் செய்யப்படவில்லை, அவர் தற்கொலைதான் செய்து கொண்டார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எப்ஸ்டீனின் கழுத்து எலும்புகள் உடைந்திருந்த விதம் அது தற்கொலை அல்ல, யாரோ ஒரு பலசாலி நெரித்து கொன்றது போல இருப்பதாக தடயவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். யாரை காப்பாற்ற அவர் கொல்லப்பட்டார் என்ற கேள்வி இன்றும் பதில் இல்லாமல் காற்றில் மிதந்து கொண்டிருக்கின்றன. எப்ஸ்டீன் இறந்து 5 ஆண்டுகள் கழித்து 2024 நீதிமன்றம் சுமார் 900 பக்கங்களை கொண்ட 900 பக்கங்களை கொண்ட ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறது. அதில் இதுவரை நாம் கேள்விப்படாத பல புதிய பெயர்கள் வெளிவந்திருக்கின்றன. பெரும் விஞ்ஞானிகள் முதல் ஹாலிவுட் நடிகர்கள் வரை அந்த பட்டியலில் இருக்கிறார்கள். கிஸ்லைன் மேக்ஸ்வெல் என்ற எப்ஸ்டீனின் வலது கரம், இவர்தான் எப்ஸ்டீனுடைய வலது கரம். இவர் உயிருடன் இருந்த சந்தர்ப்பங்களிலே இவருக்காக என்னென்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாமே செய்து கொடுத்தவர் இவர்தான். இவர் இப்போது சிறையிலேயே இருக்கிறார். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இவர் உயிருடன் இருக்கிறார் சிறையிலே. ஆனால் இந்த எப்ஸ்டீனை உருவாக்கிய நிழல் உலக மனிதர்கள் இன்றும் வெளியிலே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். 2004 ஆண்டு வெளிவந்த பெயர் பட்டியல் இவைதான். இப்போது இது ஏன் இப்போது பிரபலமாக இருக்கிறது? இப்போது கிட்டத்தட்ட 2026 ஆண்டு ஏன் பிரபலமாக இருக்கிறது? இப்போது சமூக வலைதளங்களில் பரவி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த எப்ஸ்டீன் உபயோகித்த மெயில்கள், இமெயில்கள், அவர் அனுப்பியதாக கூறப்படும் மெயில்கள் சமூக வலைதளங்களிலே பரவலாகி இருக்கின்றன. இந்த மெயில்களிலே நான் பல பேருடன் தொடர்பு கொள்ள விரும்பினேன், இவர்களுடன் பேச விரும்பினேன் என்ற ஒரு பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இந்த பெயர் பட்டியலில் இப்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகையே ஆக்கிரமித்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியின் பெயரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயரும் இருப்பதாக சமூக வலைதளங்களிலே பரவலாகி கொண்டிருக்கின்றன. இது உண்மையான தகவலா என்று இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்தாலுமே இந்த தகவல்கள் இருக்கின்றன. அதிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயரும் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமா, பில்கேட்ஸ் வரை. டொனால்ட் ட்ரம்ப், பில்கேட்ஸ், பல ஹாலிவுட் நடிகர்கள் ஆண்கள் மட்டுமா இங்கே இருக்கிறார்கள் என்றால் இல்லை, நடிகைகள், அதே போல பல பெண்களும் இதிலே அடங்குகிறார்கள் என்பது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரி, மேற்குலக நாடுகளில் இருந்து மட்டும்தான் இந்த பெயர் பட்டியல் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. வளைகுடா நாடுகளிலும் இருந்தும் கூட சில பேர்கள் இங்கே அடிபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. பார்க்கலாம் இந்த விஷயம் எப்படி எங்கே போய் முடிய போகிறது என்று. முழு உலகத்தையுமே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எங்கே சென்று நிற்கப் போகிறது என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு நபர் அல்ல, அவர் ஒரு அமைப்பினுடைய அடையாளம். பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அதிகார திமிரின் உச்சம். ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும், நீதி கண்டிப்பாக தாமதிக்கப்படலாம், ஆனால் நீதியிலிருந்து யாருமே தப்ப முடியாது. உண்மைகள் கண்டிப்பாக ஒரு நாள் வெளிவரும். உண்மைக்கு மரணமே இல்லை என்பதை நாம் எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும். இந்த எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கு மற்றும் இது தொடர்பான தகவல்களை முடிந்தவரை சுருக்கமாக தொகுத்து வழங்கியிருந்தேன் உங்களுக்காக. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைத்தவுடன் அப்டேட் செய்யும் உங்களுக்கு வழங்குவதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். இதுவரை இந்த சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை உடனடியாக சேரும். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு பார்த்தீர்களாக இருந்தால் அது இன்னொருவருக்கும் பார்க்கக்கூடிய வகையிலே அது சஜஸ்ட் செய்யும் என்பதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அது மட்டுமல்ல, நீங்க வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை இன்னொருவருக்கு ஷேர் செய்தால் இந்த சேனல் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.